அண்ட் விஜய் சார் செக்யூரிட்டியோட பயங்கரமாக வருவார். ஆனால் நான் வந்தால் மட்டும் எந்த செக்கிங்கும் இல்லை, நான் அப்படியே உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஐ திங்க் நீங்கள் எதனால் ஆரம்பிச்சிங்க, எதனால் இது ஓடிட்டுருக்கு, எப்படி என்டர்டெயின் பண்ணுறீங்க, அது வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு அப்படியே எப்படி சொன்னீங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல. ஒருவேளை மஞ்சுளா விசஸ் எஸ்டிஆர் கலாச்சார கிளாஸுக்கு செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல தலைவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம். என்னங்க ஓகே சொல்லணும், அவ்வளவுதானே? என்ன சொல்லணும்? நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாமே. இதெல்லாம் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோமே பிக் பாஸ்ல ஆரம்பித்த கேரக்டர் தான். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த கேரக்டர். என்னை ஏதோ நீங்கள் கோர்த்து விடுற மாதிரி தான் இருக்கு. இல்லை, சஞ்சய் சார் அந்த படத்தில் வந்து விஜய் சாரை பார்த்து கேட்பாரு, நீ தான் லியோன்னு ஒத்துக்கோ. அந்த மாதிரி நாங்கள் நீ தான் மஞ்சுளா டீச்சர் ஒத்துக்கோன்னு எப்படியாவது ட்ரை பண்ணுறோம். இல்லை பொம்பளை எப்படி சிரிக்கணும், ஷார்ட்டாக கிறிஸ்பாக சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. நம்மளுடைய அஸ்வினி மேமை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்போடு பண்போடு மேடை கலைக்கிறோம். She's definitely one of my favorites. Digital trendsetter of the year to Maya Krishnan. வாவ், டிஜிட்டல் ட்ரெண்ட் செட்டர் ஆஃப் த இயர். எப்படி இருக்கீங்க மாயா? ஹாய் மாயா, நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஹாய், வணக்கம். இந்த விருதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எல்லாமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் பசி வந்துடுச்சு. ஸோ இப்போது ஏதோ ஒன்று பேசுகிறேன். தேங்க்யூ. நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்வர்டாக இருப்பேன். அதனால் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இப்படிலாம் பேச ரொம்ப கூச்சமாக இருக்கும் எனக்கு. ஆனால் நான் வரணும்னு நினச்சேன், ஏன்னா இது வந்து மஞ்சுளாக்கான அவார்ட். எஸ். ஸோ அவங்க அவார்டை நான் எப்படி நோ சொல்கிறதுன்ட்டு நான் அவங்களுக்காக வந்திருக்கேன், அவங்களோட பிஹாஃபில் வந்திருக்கேன். அண்ட் ஏதோ இந்த ஸ்டேஜ் மூலமாக எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு. ஃபார் ஆல் த லவ் ஃபார் மஞ்சுளா. தேங்க்ஸ் டு ப்ரொவோக் ஃபார் ஆக்சுவலி ரெக்கக்னைசிங் ஒர்க். கலை சார்ந்த வேலை, கலை சார்ந்த ஒரு இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ யா, தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. உங்களோட எடிட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறேன். செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தேட். சூப்பர் மாயா, சூப்பர். டிஜிட்டலில் வேறு லெவலில் லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சுளா டீச்சரோட கலக்குறீங்க. உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டே வரேன். இப்போ ரீசெண்டாக பிரியங்காவோட நீங்கள் பேசின அந்த இன்டர்வியூ கூட பார்த்துட்டே இருந்தேன். மஞ்சுளா இல்லை, அது ஓகே, நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக அப்படி போயிடலாமா? ஸோ பூர்ணிமா ஏதோ படம் நடிக்கிறாங்கல்ல அவங்க, அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். வாழ்த்துக்கள். இங்கே மஞ்சுளா டீச்சர் வந்திருக்காங்களா? இல்லைங்க, வரலையே. என்ன சொன்னால் வருவாங்க மஞ்சுளா டீச்சர்? ஐயோ, அவங்களோட பிஹாஃப்ல நான் வந்திருக்கேன். அப்படிங்களா? அவங்க வரல, அவங்களோட பிஹாஃபா அவங்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், இல்லையா? ஸோ அவங்கள கேட்டுதான் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்களோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவங்களுடைய கலாச்சார கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெளியில மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஸோ யா, ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஹார்ட்ஸ் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹர். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மஞ்சுளா டீச்சருக்காக சொல்லணும், ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஐ திங்க் நீங்கள் எதனால் ஆரம்பிச்சிங்க, எதனால் இது ஓடிட்டுருக்கு, எப்படி என்டர்டெயின் பண்ணுறீங்க, அது வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு அப்படியே எப்படி சொன்னீங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. வராங்க அவங்க, அந்த சாயல் வருது, கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. 2 நிமிஷம் வந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதெல்லாம் வராது. அண்ணியனா? பட்
பட் ஹாப்பி இது எல்லாமே ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஐ திங்க் டிஜிட்டலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கிடைச்ச ஒரு விஷயம் தான் மஞ்சுளா. ஸோ நான் என்னோட எக்ஸ்ப்ரெஷனை உங்ககிட்ட காமிச்சேன், நீங்கள் அதை அவ்வளோ அழகாக ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவ்வளோதான், ஏதாவது போட்டலாம் ஏதாவது பண்ணுறாதீங்க, போதும். புரியுது. எல்இடியில் ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் பாருங்க கேக்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஸ்பெஷலாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கமான் எல்இடி. ஆஹா, ஒருவேளை மஞ்சுளா விசஸ் எஸ்டிஆர் கலாச்சார கிளாஸுக்கு செம்மையா இருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தலைவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம். என்னங்க ஓகே சொல்லணும் அவ்வளோதானே, என்ன சொல்லணும்? நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாமே. மஞ்சுளா டீச்சராக மாறி கேட்டால் நல்லா இருக்கும். அப்படி முடியாதுங்க, அது எப்படி, அது வராது. ஆனால் இது நடக்கலாம், அவர் ஓகே சொன்னார்னா இது வந்து பாசிபிள். ரைட். அப்போ இப்போ வரமாட்டீங்க. அவர் எஸ்டிஆர் வந்துட்டாரு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். என்னங்க இதெல்லாம் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோமே பிக் பாஸ்லேயே. பிக் பாஸ்ல ஆரம்பிச்ச கேரக்டர் தான். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த கேரக்டர். ஹீ நோஸ் இட் அ லாட். இல்லை என்ன கேட்பாங்க ஒருவேளை டீச்சர் வந்தாங்கன்னா? டீச்சர் இருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க? வேணாமே. சரி, ஓகே. வாவ், நீங்கள் வந்து லியோ படத்தில் 17வது ஏடி இல்லையா? ஆமாம், நீங்கள் ஒரு இதில் ரைட் பண்ணியிருந்தீங்க. யா. ஸோ இவருக்காக, சஞ்சய் தத்துக்காக, நீங்கள் சாருக்காக நீங்கள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? யா, நான் கோச் பண்ணீங்க. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி நடந்தது, அதை பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள்? அவர் வந்து வேற லெவலுங்க. நான் வந்து ஆக்சுவலி பயந்தேன் ரொம்ப. பயங்கரமான பந்தோபஸ்து, பயங்கர செக்யூரிட்டியோட பயங்கரமாக வருவார். ஆனால் நான் வந்தால் மட்டும் எந்த செக்கிங்கும் இல்லை, நான் அப்படியே உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. நான் வந்து பயங்கர செக்யூரிட்டி செக்கிங்கோடையா? பயங்கர செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். சஞ்சய் தத் சாருக்கு சொல்கிறேன். ஓகே. பட் ஹீஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அவர் வந்து நான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு அவர் தான் கால் பண்ணார். கால் பண்ணி வாட்ஸ் ஹேப்பனிங், ஐ வாஸ் வெரி வரிட் ஃபார் யூ, ஷுட் ஐ கம், ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து இல்லை நோ ப்ராப்ளம் பாபா, ஐ டேக் கேர், இதெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், வேறு பிரச்சனைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ யா, இஸ் ஸ்டில் இன் டச். இஸ் அ கிரேட் கை. அவர் கூட நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். அவரோட வாழ்க்கையை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பி, சஞ்சு பாபாவோட. அண்ட் விஜய் சாரோடையும் நிறைய பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ஸ். அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இல்லை, சஞ்சய் சார் அந்த படத்தில் வந்து விஜய் சாரை பார்த்து கேட்பார், நீதான் லியோன்னு ஒத்துக்கோ. அந்த மாதிரி நாங்கள் நீதான் மஞ்சுளா டீச்சர் ஒத்துக்கோன்னு எப்படியாவது ட்ரை பண்ணுறோம். இல்லை, நானும் விஜய் சார் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். இல்லை. ஓ, அதே ஸ்டைல்லே. சூப்பர் ஃபைன். நீங்கள் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ லியோ 2 பற்றி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவ்வளோதான். நான் லியோக்கு வந்து நடிக்க தான் போனேன். அப்படியே நான் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அதில் ஹாப்பி தான் டு பி வித் விஜய் சார் அண்ட் சஞ்சய் சார் அண்ட் லோகேஷ் சார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் மாயா, தொடர்ந்து இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. மஞ்சுளா டீச்சரை நீங்கள் என்னைக்காவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? கலாச்சாரம் கிளாஸ் எடுங்க. அவங்களோட ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம். உங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். உங்களுக்கு என்ன வேணும்? மஞ்சுளா வேணுங்க எங்களுக்கு. நாங்கள் மஞ்சுளா ஃபேன்ஸுக்கு மிஸ் பண்ணுறோங்க. சரி, அவங்க மேபி அவங்கள மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுறேன். அவங்க அளவு எனக்கு வராது. இமிட்டேட் பண்ணுங்க. பொம்பளேல் எப்படி சிரிக்கணும்? ஷார்ட்டா கிறிஸ்பா சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர். தேங்க் யூ so much. அவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்க. யா ஷூர். Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive, Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.